தரன். ஆதிரா. ஆதிராவா? ஆதிராவா? ஆமா இடியட், நான் ஆதிராதான். அதான் சந்தேகத்துல கேட்கல, இது ஆதிரா தானே? ஒண்ணு பயந்தாங்கல்லே, பயந்து போய் இந்த சுமதி கழுத்தை தாலி கட்ட போன. என்ன அவளை கட்டினாலும் நீ தூக்கி போட்டா மிதிக்க போறா, உன்னை கட்டினாலும் நீ தூக்கி போட்டு மிதிக்கதான் போற. எப்படி பார்த்தாலும் அடிதான் நிச்சயமாச்ச. ஒண்ணு சும்மா சொன்னே, அழகா இருக்க. நீ என்னதான் சேலை கட்டினாலும் நீ அங்குள்ள மாதிரியே தான் இருக்க. போ தரன், உனக்காக தான் கஷ்டப்பட்டு கட்டினேன் தெரியுமா? அப்படியா? ஆமா. எப்படி இருக்க? உன்னதான் கேக்குறேன். அதான் நீ வந்து பாத்துக்கிட்டு இருக்க. அவளை ரசித்த பின்னே நிலவு கிழிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. கண்டு கேட்டு உண்டு எட்டு உத்தரையும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு, அந்த பெண்ணில் இருக்கு. இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. அவள் பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமா, என் பழைய ஸ்டோரி எல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேனே. அது வேற ஒண்ணும் இல்ல, உன்னை ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன். நீ என்ன பேசணும்னு எனக்கு கேட்கல. சாரி சாரி, நீ மறுபடியும் சொல்லு, நான் கவனமா கேக்குறேன். அதுக்காக நீ இவ்வளவு அழகா இருக்க கூடாது. சத்தியமா தான் சொல்றேன், நீ அழகா இருக்க. சரி, நான் என் பழைய கதையெல்லாம் உன்கிட்ட சொல்றேன், நீ கவனமா கேட்கணும். நாளைக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லலன்னு நீ சொல்லக்கூடாது. சரி சரி சரி, நீ சொல்லு, நான் கவனமா கேக்குறேன். அது வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சேன். அப்போ ஒரு பையன் அவளை ரசித்த பின்னே நிலவு கிழிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. கண்டு கேட்டு உண்டு எட்டு உத்தரையும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு, அந்த பெண்ணில் இருக்கு. இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. இதுதான் நடந்தது. ஒரு நாளைக்கு நீ சொல்லலன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன என்ன பேசிக்கிட்டு இருந்த? தரன், நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. 1/2 மணி நேரமா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரமா பேசிட்டு இருந்தியா? ஐயோ, அப்படியா? சாரி, மறுபடி சொல்ல. சரி சரி, கோவப்படாத, நீ சொன்னதெல்லாம் போதும். அப்புறம் நாளைக்கு நான் எதுவும் சொல்லல நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்டி. ஆமா, நான் சொல்லும் போது நீ என்னத்த கவனிச்சிட்டு இருந்த? உன்னதா? அதான் நான் சொல்லும் போது நீ என்னத்த கவனிச்சிட்டு இருந்த, என்ன யோசிச்சிட்டு இருந்த? உன்னதா? அதான் நான் சொல்லும் போது நீ என்ன கவனிச்சிட்டு இருந்த? உன்னதா? ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சுது, எல்லாம் புரிஞ்சுது. தன்னை காப்பாத்த அந்த தேவதைக்கு தன்னாலே ஆபத்து நடக்கிறத பார்த்து இந்த சிறுமி மிரண்டு போறா. இதுதான் மனுஷங்க, இவ்வளவுதான் மனுஷங்கன்னு அந்த சிறுமி புரிஞ்சுக்கிட்டா. கல்வி உள்ள ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்த நினைக்கிறதும், அந்த பொண்ணுக்கு இருக்கிற துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும், அதே படிக்காத ஒரு பொண்ணு தன்னை சிறையில தள்ளுறதையும் படிப்போட முக்கியத்துவத்தை அந்த உணர்றா அந்த சிறுமி. படிச்சா தைரியம் தன்னம்பிக்கை வரும்னு ஆணித்தரமா நம்ப ஆரம்பிச்ச அந்த சிறுமிக்குள்ள தனி தைரியம் வர ஆரம்பிச்சது. அந்த தேவதைக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தோம், இந்த சிறுமியை எப்படியாவது கரையேற்றணும்னு அந்த தேவதையும் துடிச்சா. ஏன்னா அந்த தேவதையும் அதே நிலைமையில இருந்து வந்த பொண்ணுதான். அதனாலதான் இந்த சிறுமியோட வலியும் வேதனையும் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது. அதனாலே அந்த தேவதைக்கு இந்த குழந்தைக்கு நம்ம எப்படியாவது கல்வியை கத்துக் கொடுத்துடணும், எப்படியாவது அந்த சிறையில இருந்து வெளியில கொண்டு வந்தோம்னு இந்த தேவதையும் பல முயற்சிகளை மேற்கொண்டுச்சு. அதுல ஒரு முயற்சி தான் தினமும் வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது. எல்லாருக்கும் தெரிஞ்சு இல்ல, தெரியாம இந்த சிறுமி இருட்டறையிலையும் அந்த தேவதை வீதியில இருந்து கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சது. கவனம் அத்தனை உள்வாங்கி கொண்ட அந்த சிறுமி தைரியமான புது தம்பு தைரியம் வந்தது அந்த சிறுமிக்கு. துணிஞ்சு வெளியில போன, நான் படிக்கணும், என்ன வெளியில விடுங்கன்னு. இது நமக்கு ஒத்து வராத ஒண்ணு, போ இருட்டறையிலே இருன்னு அவங்க குடும்பம் பெத்தவங்க எல்லாரும் வற்புறுத்தினாங்க. யார் பேச்சையும் கேட்கல. நான் படிக்கணும், எனக்கு கல்வி ரொம்ப முக்கியம்னு இந்த சிறுமி வாதாட ஆரம்பிச்சா. இப்படி பேச்சு திறமை பார்த்து எல்லாரும் வாயடிச்சு போனாங்க. எப்படி இந்த சிறுமி இப்படி பேசுறானே எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா அந்த சிறுமியோட பேச்சு அப்படி இருந்தது, அறிவு அப்படி இருந்தது,
தைரியம் அப்படி இருந்தது. வாயில வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணீர் கண்ணீர்ல இருந்தது. எல்லாரும் மறந்து போனாங்க. உயிர் மூச்சு எல்லாமே இந்த சிறுமிக்கு கல்வி கல்விதான் இருந்தது. பல அடிகளையும் அவமானங்களையும் பட்டா. தன்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, தன்னை அடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சே ஆகணும்னு வைராக்கியமா இருந்தா இந்த சிறுமி. அவமானம் ஒரு பொருட்டே கிடையாது. மத்தவங்க நம்மளை அவமானப்படுத்துறதுதான் அவமானம்னு யாரு சொன்னா? ஒருத்தர் நம்மள கேவலமா பேசிட்டா அது அவமானம் ஆயிருமா? 4 பேர் முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டா அது அசிங்கம் ஆயிருமா? அது அவனுக்கு தான் அசிங்கம், நமக்கு இல்ல. நம்மளை யாரை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இன்னொன்னு, அவன் அசிங்கப்படுத்துறதுதான் அசிங்கம்னு யாரு சொன்னா? நான் ஏன் தலை குனியணும்? எவனோ ஒருத்தன் என்ன பேசுறான்னு நான் ஏன் தலை குனியணும் அப்படின்னு தெளிவானா இந்த சிறுமி. இந்த சிறுமியோட நடவடிக்கை பேச்சு எல்லாத்தையும் பார்த்து பயந்து போன அந்த குடும்பம் மொட்டை அடிச்சு மறுபடியும் இருட்டறைக்குள்ள பூட்டி வச்சாங்க. ஆனாலும் தைரியத்தை விடல இந்த சிறுமி. நீ எனக்கு மொட்டை அடிச்சு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சா என்னால படிக்க முடியாதா? துணிஞ்சு வந்தா, சிறைய உடைச்சா, வெளியில வந்தா, வீட்டை விட்டு முறையா வீதிக்கு வந்தா. ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தது. அடிச்சாங்க, ஆடைகளை கிழிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க. எதையுமே பொருட்படுத்தல. தன்னோட ஏம் ஃபுல்லா கல்வி கல்வி கல்வின்னு தான் இருந்தது இந்த சிறுமிக்கு. என்ன நீ போ, எங்க மூஞ்சில நீ முழிக்க கூடாதுன்னு அந்த இடத்துல அவங்க தகப்பனாரு தலை முழுகினாரு. தன்னை பெற்றவர் தலை முழுகிட்டாருன்னு சந்தோஷப்பட்ட பெண் சிறுமி இந்த பொண்ணாதான் இருக்கணும். தலை முழுகிறத பார்த்து வாழல. தனக்கு சிறகு முளைச்சதாகும், தனக்கு சுதந்திரம் கிடைச்சதும் தான் உணர்ந்தா அந்த சிறுமி. சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சா. இனி எந்த தங்கு தடையின்றி நான் படிக்க போறேன்னு சந்தோஷத்தை சொல்லி குதிச்சு அந்த தேவதை நோக்கி போனா. அந்த சிறுமியோட துரதிஷ்டம் அந்த தேவதாங்க இல்ல. அதோட காலம் முடிஞ்சதுன்னு அவங்க போயிட்டாங்களாம். போனவங்க சும்மா போல. எங்க தங்கி இருந்தாங்களோ அங்க ஒரு விலாசத்தை கொடுத்துருந்துருக்காங்க. இப்படி என்ன தேடி ஒரு சிறுமி வருவா, நிச்சயமா இன்னைக்கு இல்லட்டாலும் என்னைக்காவது என்ன தேடி அந்த சிறுமி வருவா. அப்ப இந்த விலாசத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த தேவதை ஒரு விலாசத்தை கொடுத்துட்டு போயிட்டு இந்த சிறுமிய விலாசத்தை வாங்கிக்கிட்டு ட்ரெயின்ல பயணம் பண்ண. பசி, தாகம், பாதுகாப்பு இல்ல, எல்லாத்தையும் தாண்டி அந்த விலாசத்துக்கு போகணும்னு போன. துரதிஷ்டம், குழந்தைனால ட்ரெயின்ல அசந்து தூங்கிட்டா. பாவம், பசி, தாகம், அந்த மயக்கத்துல ட்ரெயின்ல தூங்குனதுல இவ பொருளெல்லாம் திருடுபட்டுட்டு அதோட சேர்ந்து அந்த அட்ரஸும் போயிட்டு. ஐயோ, கொண்டு வந்த துணிமணி எல்லாம் போச்சு. நல்லல படிக்க போற வேண்டிய அட்ரஸ் தொலைஞ்சிட்டேன்னு அந்த சிறுமி அழுதா. என்ன பண்ணுன்னு இந்த சிறுமிக்கு தெரியல. சில கயர்களால விரட்ட ஆரம்பிச்சாங்க. ஓடினா, ஓடிக்கிட்டே இருந்தா. எங்க போகணும் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல இந்த சிறுமிக்கு. படிக்க போறோம்னு சிறகடிச்சு பறந்து இருந்த இந்த சிறுமிக்கு இப்படிலாம் வெளி உலகம் இருக்குன்னு தெரியாது. உலகத்தை பார்த்து பயந்து போன இந்த சிறுமி வீட்டுக்கும் போக முடியாது, படிக்கவும் முடியாம என்ன பண்ணனு தெரியாம அதே ரயில்ல சீட்டு கல்ல போய் சுருண்டு படுத்துக்கிட்டா. என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு பீதி விட்ட வடின்னு இருந்தா அந்த சிறுமி. இருந்தாலும் அந்த சிறுமிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நிச்சயமா என் வாழ்வு மாறும்னு. அந்த தேவதை சில வார்த்தைகளை சொன்னதே இந்த சிறுமிக்கு ஞாபகத்துல வந்தது. உலகத்துல எல்லாரையும் நம்புறது முட்டாள்தனம், யாரையுமே நம்பாம இருக்கதும் முட்டாள்தனம். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு நாம தான் தெளிவா முடிவெடுக்கணும்னு ஒரு தெளிவு. இனி நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும், மனுஷங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு இந்த சிறுமி உணர்ந்தா. பயம், என்ன பண்ணனு தெரியல. அதே ரயில்ல படிப்பை முடிச்சிட்டு ஒரு ராஜகுமாரன் வந்தா. அவன் தான் கொண்டு வந்த சூட்கேஸ அந்த ரயில் பெட்டிக்கு கீழே வைக்கலான்னு குனிஞ்சப்போ இந்த சிறுமி படுத்திருந்ததை பார்த்து, யாரு, என்ன, ஏன் நீங்க படுத்திருக்கன்னு கேட்டா. சிறுமிக்கு என்னமோ தெரியல, எல்லாரையும் நம்புறதும் முட்டாள்தனம், யாரையுமே நம்பாம இருக்கிறது முட்டாள்தனங்கதான் ஞாபகத்து வந்தது. இந்த ராஜகுமாரனை பார்த்த உடனே அந்த சிறுமிக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, என்னன்னு தெரியல. அவன் கண்கள் அவ்வளவு அழகா இருந்தது. அவன்கிட்ட உண்மையும் தைரியமும் வீரமும் இருந்தத இந்த சிறுமி உணர்ந்தா. அதனால என்னமோ தெரியல, அந்த ராஜகுமாரன் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சிறுமி எல்லாத்தையும் சொல்லிட்டா. அந்த ராஜகுமாரன் கேட்டா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிறேன்னு. கல்விய பிச்சையா கேட்கிறேன்னு மடிப்பிச்சை கேட்டா இந்த சிறுமி. அரண்டு போனா ராஜகுமாரன், கல்விக்காக ஒரு பொண்ணு பிச்சை எடுக்குதா? நீ என்கிட்ட எந்த பிச்சையும் எடுக்க வேண்டாம், எங்களுக்கு நிறைய ஸ்கூல் இருக்கு, அங்க நீ தாராளமா படிச்சுக்கலான்னு அந்த ராஜகுமாரன் சொன்ன. அது மட்டும் இல்ல, உனக்கான பாதுகாப்பு, உணவு, இருப்பிடம் எல்லாம் நானே பாத்துக்கிறேன்.
சொல்லி சொன்ன அந்த ராஜகுமாரன். அதே மாதிரி ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தா இருப்பிடம் கல்வி எல்லாம் கொடுத்தா அந்த ராஜகுமாரன். அந்த ராஜகுமாரன் எதிர்பார்த்ததை விட இந்த சிறுமி இந்த பொண்ணு நல்லா வளர்ந்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா. கணக்குல சயின்ஸ்ல நீ எல்லாத்திலும் பாயும் புலியா இருந்தா. ராஜகுமாரன் மிரண்டு போனா. இந்த பொண்ணுக்கு எங்க இருந்து இவ்வளவு அறிவு இருக்குன்னு. ஏன்னா தன்னால கூட இவ்வளவு முடியலன்னு. ஏன்னா அந்த ராஜகுமாரனும் ரொம்ப பிரில்லியன்ட் தான். பிரில்லியன்ட் தோத்து போற அளவுக்கு அறிவுள்ளவங்க தான் இந்த பொண்ணு. ஆச்சரியத்துல மூழ்கி போன அந்த ராஜகுமாரன். காலம் கடந்தது. இந்த பொண்ணு பல படிப்புகளை படிச்சா. மேற்படிப்புக்காக வெளியூருக்கெல்லாம் பயணம் பண்ணினா. அபார திறமை. பல கலைகளை கத்துக்கிட்டா. அவளுக்கு தெரியாத கலை எதுவுமே இல்ல. எதையாவது ஒண்ணு கத்துக்கணும்னு நினைச்சா அதை முடிக்காம இந்த பொண்ணு விடாது. படிப்பு படிப்புன்னு எல்லா படிப்பையும் படிச்சுக்கிட்டு இருந்தா இந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் காதல் வந்தது. யாரு மேல? ராஜகுமாரன் மேலதான். ஆனா அது தப்புன்னு இந்த பொண்ணு உணர்ந்தா. தன் காதல தனக்குள்ளே மறைச்சா. ஒரு நாள் தேவ சுத்தமா என்னமோ தெரியல, இந்த ராஜகுமாரனும் இந்த பொண்ணு சந்திக்கிற நிலைமை ஏற்பட்டது. பேசினாங்க பேசினாங்க பேசிட்டே இருந்தாங்க. ராஜகுமாரனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த பொண்ணு தனக்குள்ள இந்த காதல சொல்லல. ஆனா ராஜகுமாரன் விடல. உடனே தன் காதல சொன்னா ராஜகுமாரன். அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னா அந்த ராஜகுமாரன். அப்பதான் போகமே வெடிச்சது. என்னது, இப்படி ஒரு நிலைமையில அந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. இதுக்கப்புறமா தனக்கு கல்வி கொடுத்தவருக்கு நம்ம பாரமா இருக்க கூடாதுன்னு தன்னை மேற்படிப்புக்காக வெளிநாடு அனுப்பும்படி இந்த பொண்ணு தாழ்மையா கேட்டா. ஆனா அந்த ராஜகுமாரன் விடல. இப்படி ஒரு புத்திசாலிதான மனைவி நமக்கு வேணும்னு முடிவு பண்ண அந்த ராஜகுமாரன் பெற்றவங்களை மீறி கரம் பிடிச்ச அந்த ராஜகுமாரன் வாழ்க்கையில அடி எடுத்து வச்சாங்க. சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க வாழ்க்கையில பேரடி விழ ஆரம்பிச்சது. அந்த ராஜகுமாரன் அப்பா உருவத்துல, அந்த ராஜகுமாரன் அம்மா உருவத்துல. அன்னக்கிளி வளர்ப்புன்னு தெரியும் போதே நான் கொஞ்சம் கவனமா தான் இருந்திருப்பேன். அதனால நான் உனக்கு அதிகமா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அன்னக்கிளி பேர கட்டா சும்மா அதிருது. சரே, காதாம்பரி கிட்ட இருந்து வந்த உங்களுக்கே மூளை வேலை செய்யும் போது அறிவு களஞ்சியம் திமுருக்கே பிடிச்ச ஒரு ஆளுன்னா அது என் மாமியாரு தான். அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கேன். நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருப்பேன்னு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. சரி சரி, இந்த பொக்கே பிடிச்சுக்கங்க. தேங்க்யூ, வெல்கம். அப்பா மோதி பார்க்கலான்னு தான் அன்னைக்கு எடுப்பனாலும் வந்திருக்கு. இல்ல இல்ல இல்ல, ஜெயிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். மோதுறதெல்லாம் என் மாமியாரு தான். நான் ஒன்லி ஜெயிக்க மட்டும்தான். என் மாமியாரு போராடி போராடி அதுல தேர்ச்சி பெற்றவிய. நாங்கெல்லாம் அப்படி இல்ல. எங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்குன்னே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் வெறும் அம்புதான். ஆனா ஏறது அன்னக்கிளி. அன்னக்கிளி அன்னக்கிளி இன்னும் கெத்தாதான் இருக்காளா? அவகிட்ட இருந்து வந்த ஆளே இப்படி பேசுறானா? அன்னக்கிளி நீ மாறவே இல்லை போல. உன் மாமியார் அன்னக்கிளி பத்தி சொன்ன போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதே நேரம் என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு காரியத்துல லேசில இறங்க மாட்டேன். இறங்குனா ஜெயிக்காம போக மாட்டேன். நாங்களே ஜெயிச்சிட்டு தான் இறங்கவே செய்வோம். நான் வரும்போதே ஜெயிச்சிட்டேன் சாரே. நான் ஜெயிச்சிட்டு தான் பேசிக்கிட்டே இருக்கேன் சாரே. உன்னையா அன்னக்கிளி வாரிசா எடுத்தான்னு இப்போதானே புரியுது. உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. பேசியே ஜெயிக்க முடியாத ஒரு ஆளத்தானே அன்னக்கிளி இறக்கிருக்கா. சரி, அப்ப என்ன மோதி பாத்துடலாம். மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஜெயிச்சிருவேன் சாரே, ஜெயிச்சிருவேன். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சிட்டு சாரே நான் ஜெயிச்சிருவேன்னு. அதான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிருங்க. அதுக்காக திருப்பி நான் உங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஜெயிக்கிறது ஒரு ஆளுதான், அது நான் தான். அன்னக்கிளி கிட்ட இருக்க அதே நம்பிக்கையான பேச்சு. பார்க்கலாம் பார்க்கலாம்.
மோதிரன்னு வீணா உசுர விட்டுறாத. நான் சுத்த மிரட்டுறீங்க. துணிஞ்சவனுக்கு துக்கு மேடையும் பஞ்சு மத்தை தான் மறந்துடாதீங்க சாரே. என் மாமியார் பார்க்காத கஷ்டமா, அவமானமா, வேதனையா, ஏமாற்றமா, நான்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க ஆசிரத்தோட வந்திருக்கேன்ல, ஜெயிப்பேன். நிச்சயமா இந்த காலாம்பரி உங்களெல்லாம் நான் நிச்சயமா ஜெயிப்பேன். அன்னைக்கிளி இருக்கடம் தெரியாம போனா தெரியும்ல. ஏதோ கிராமத்துல கம்பௌண்டிக்கிட்டு நடக்கதான் கேள்விப்பட்டேன். பொடி பதுங்கி இருக்குது. பாயதுக்கு கோட்டு சுட்டு போட்டு தலைக்கு டை அடிச்சுட்டா வாலிபன் ஆக முடியாது. கிழவன் தான். கம்பு ஊனி நடக்கிறவங்களுக்காக கோமாரி கிழவி ஆக முடியாது. சாரே போதும். பொதுவா சொன்னேன் சாரே. என் மாமியார் கிழவி இல்ல, சிங்கம். வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான். கட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த சிங்கத்தையே ஆள்றது பெண் சிங்கம், மறந்துடாதீங்க சாரே. இவரை நான் எங்கேயோ பார்த்தேன், ஆனா எங்க பார்த்தேன்னு எனக்கு தெரியலையே. இல்ல, இவர் இந்தியாவுக்கு வந்து 20 வருஷம் ஆகல. நான் பார்த்திருக்கேன். குரல தெளிவா கேட்டிருக்கேன். சாரே, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? ஆஹா, அன்னைக்கிளி வரப்புக்கு சந்தேகம் வருது. இந்தியாவுக்கு வந்து 20 years ஆகுது. ஓ அப்படியா? இப்ப உண்மையை வர வைக்க யாருக்கிட்ட?